நீங்க சொல்லுங்க, அவர் பக்கம் போலாமா போக கூடாதா, நம்பலாமா நம்பப்படாதா? யாருமே சொல்லாத ஒரு உண்மையை வந்து நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்து விலாவரியா ஒரு அரை மணி நேரம் கூட வந்து பேசுவோம். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் நான். சரியா? ராகவலாரன்ஸ் வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஆனா அதோட விற்க மாட்டார். அசிங்கமா ஒரு விஷயம் பண்ணுவார். ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து ஒரு 10 பேரோட அந்த இடத்துல ஆரம்பிக்கிறப்போ அங்கே தான் இருக்கணும். நின்றுட்டு என்ன பண்றாரு, அவர் தான் நடத்தின மாதிரி டேய் போடா அந்த மைக் அப்படி சொல்லிட்டு நோ தன்னிச்சே வந்து போராட்டத்தை வந்து அவரே ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கோரியோகிராஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீ அல்ப மாதிரி அதை வந்து காமிக்கிற அப்படின்னா அரமெண்டல் மாதிரி உடனே வந்து அதை க்ளோரிஃபை பண்ணி எல்லாருமே வந்து பாராட்டுது. ஸோ எதர்ச்சியாக கேமரா வச்ச மாதிரி எதர்ச்சியாக நடந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர் ஷூட்லாம் பண்ணி காட்டுறியோ அப்போவே நீ சந்தேகத்துக்குரிய ஒரு ஆள். ஒரு அரசியல் தலைவர் அவர் யாரை பாராட்டுறதுனாலும் வந்து அப்படியே வந்து அளவில்லாமல் பாராட்டுவார். அது வந்து பாராட்டுறதுக்கு அளவே இருக்கு. அன்பை காட்டுறதுல அண்ணனை வந்து அடிச்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் இதை தாண்டி அவர் வந்து சர்வதேச லெவலில் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூட தொடர்பு வச்சிருக்காரு. இங்கே இருக்கிற ஏதோ ஒரு அமைப்பு கூட ட்ரஸ்ட்டில் வந்து இன்னைக்கு நான் ராப்பகலாக உழைச்சேன் அப்படின்னு சொல்கிறவர் மற்ற குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்லணும். அந்த நம்பர் காசு அப்படின்னு. ஏன்னா இது மூலியமா நடக்கிறது நன்மையாக இருந்தால் மட்டும் பரவாயில்ல, இது மூலியமா தீமை நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இல் பி எக்ஸ்போஸ். FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யூடியூபர் வருண் இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம். வணக்கம் பஞ்சமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? உதவி செஞ்சு ஒரே டயர்டா இருக்குமா? உதவி செஞ்சு டயர்ட் ஆயிடுச்சா? இன்னைக்கும் கூட உதவி செஞ்ச ஒரு ஆளை பத்தி தான் நம்ம பேச போறோம். நேற்று ஃபுல்லா எந்த இடம் பார்த்தாலும் பாலா பாலா பாலா, கேபிஒய் பாலா பற்றி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் ரொம்ப டேஞ்சரர்ப்பா, அவர் கூடலாம் நம்ம வச்சுக்கூடாது அப்படின்றாங்க. இன்னொரு சிலர் ஏன் அவரை போட்டு அடிக்கிறீங்க, அவரே பாவம் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, அவர் பக்கம் போலாமா போகக்கூடாதா, நம்பலாமா நம்பப்படாதா? யாருமே சொல்லாத ஒரு உண்மையை வந்து நான் சொல்ல போறேன். எனக்கு இதை பற்றிலாம் வந்து பெருசாலாம் எதுவும் தெரியவே தெரியாது. பட் ஒப்பீனியன் இருக்கு. சரியா? அவர் வந்து சர்வதேச லெவலில் வந்து லிங்க் வச்சிருக்காரா, இல்லை வந்து இங்கே ஏதாவது வந்து ஒரு லோக்கல் ட்ரஸ்ட்டு கூட வந்து டைப் பண்ணிட்டு வந்து ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்காரா? ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. முழுசாக தெரிஞ்சோன்னா வாங்க, அதுக்கப்புறம் வந்து உட்காந்து விலாவரியாக ஒரு அரை மணி நேரம் கூட வந்து பேசுவோம். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் நான். சரியா? பட் அவர் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு இவ்வளோ நாள் ஏன் வந்து ஒரு அச்சம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்துட்டு இருக்கவங்க அவளை மகிழ்விக்கணும்னா நம்ம பேசலை. கீழே நானா திட்டிக்கோங்கடா, நான் பேசணும் தான் நம்ம பேச வந்திருக்கோம். ஆனால் ஒரு பெரிய பப்ளிக் மைண்ட் செட் இருக்குல்ல, ஒருத்தன் வந்து உதவி பண்ணுறான், அதை வந்து வீடியோவாக எடுத்து போடுறான் அப்படின்னா ஆஹா இது வல்லவா ஒரு மனிதம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹார்ட் ஒன் போட்டிருக்காங்கல்ல. அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்லிட்டோம், அதை பாராட்டுறத தவிர்த்து வேறு எதுவும் சொல்லிட்டோம்னா டேய் நீயே ஒரு கஞ்ச பையன், நீ எதாவது பண்ணியிருக்கியாடா, அவன் மனிதாபிமானத்தோடு எவ்வளோ பண்ணுறான், ஒருத்தன் வந்து உதவி பண்ணி நல்ல பேர் வாங்கினா உங்களுக்குலாம் வந்து எரியுமே பொறுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து திட்டிடுவாங்க. எதுக்கு தேவையில்லாமல் வந்து ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாமல் எதுக்கு திட்டு வாங்கணும், ஒரு வர்த்தா திட்டு வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர் வந்து ஒரு வீடியோவில் இதை பற்றி வந்து பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 2-3 பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஏன் நானும் வந்து என் நண்பர் பாரிசாலனும் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே இது குறித்து என்ன பேசியிருக்கோன்னா, இது வந்து கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்குது ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருல்ல, அதை தான் வந்து நானும் இங்கே சொல்ல போகிறேன். திருப்பியும் நாங்கள் ஏற்கனவே கூட ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். என்னன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பேசிக்லி நம்ம வந்து வெளில சொல்லக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. அரசியல்வாதிங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது வந்து அப்படி காட்டி வந்து வெக்கமே இல்லாமல் வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு பொழப்பு வேறு வழி இல்லை, அதை பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பப்ளிக் ஃபிகராக இருந்து வெளில வந்துட்டீங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஆயிரும். ஆக்டர்ஸ் நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. டே அப்படி சொல்லாத சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு லைக் எல்லார்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா தான் எனக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தாரு, அதனால தான் அவர் ஸ்டிக்கரையும் ஆட்டோவில் ஒட்டியிருக்கேன்ற மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டருமே அந்த டெக்னிக்கை பண்ணிவிட்டாங்க. அதை பார்த்து வந்து யூடியூபர்ஸும் நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டு இருக்கிற வகையில் இவர் வந்து அதில் வந்து ரொம்ப அதுக்கு பெயர் போனவர் ஆயிட்டார். இப்போ ராகவா லாரன்ஸ் பற்றி நம்ம வந்து பேசி ஆகணும். ராகவா லாரன்ஸ் வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஆனால் அதோட நிற்க மாட்டார். அசிங்கமாக ஒரு விஷயம் பண்ணுவார். மேடைகளில் கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறது, அண்ணன் தான் இப்படின்னு சொல்லிட்டு அதை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதோட உச்சமாக எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுல்ல, பட் தெரிஞ்ச விஷயம் பற்றி நம்ம அடிச்சு பேசலாம், எவன் நினைச்சாலும் பரவாயில்ல. ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து ஒரு 10 பேரோட அந்த இடத்துல ஆரம்பிக்கிறப்போ அங்கே தான் இருக்கணும். அப்போ நான் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறனால என்ன ரிப்போர்ட்டிங் அனுப்பிதாங்க நான் பார்த்தேன். அது நைட்டு போய் அனுப்பியிருக்காங்க, 10 பேர் நின்றுட்டு இருக்காங்க, மாட்டுக்காக பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பெரிய போராட்டமானா 10 பேர் தான் நிற்கிறாங்கன்னா போலீஸ் ஒரு 50 பேர் நிற்கிறாங்க. அப்பதான் ஓகே யோசிச்சு பார்த்தா மேபி இது ஒரு பெருசா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு போலன்னா காலையில பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டிட்டாங்க. அதை வந்து அது ஸ்டார்டிங்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அங்க வந்து கரெக்டா ஒரு 2-3 நாள் வந்து கரெக்டா விவேகானந்தர் இந்த இல்லத்துக்கு இல்லை அங்கதான் அந்த கூட்டம் ஆரம்பிச்சு அது அப்படியே பரவிட்டே இருக்கு.
அங்கே வந்து நின்ட்டாருங்க இவர். நின்றுட்டு என்ன பண்ணுறாரு, அவர் தான் நடத்தின மாதிரி, டேய் போடா அந்த மைக் அப்படி லைட் அப்படி சொல்லிட்டு என்னவோ தன்னிச்சையாக வந்து போராட்டத்தை வந்து அவரே ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கோரியோகிராஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த இடத்துல கை கட்டி நின்றுட்டு அதை அந்த போராட்டத்துக்கே அவர் தான் மாட்டுக்காக வந்து அது மாதிரி வந்து ஒரு ஃபிகர் காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வந்து எல்லாருமே மைக்கில் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ நம்மளுக்கும் ஒரு மைக்கில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சப்போ நான் வந்து ஒரு பக்கத்தில் நின்று தான் சொன்னேன், உங்களோட தன்னிச்சையாக வந்த இந்த போராட்டத்துக்கு யாருமே பொறுப்பேற்றுக்க முடியாது. அப்படி தங்களுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு அவங்க தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் ஸ்டிக்கர் அடிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துலேயே இருந்து தான் நம்ம சொன்னோம். இது வந்து நிஜமாக நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நபர் அவர். அதுக்கப்புறம் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாரு, என்னோட பொண்டாட்டியோடைய இதெல்லாம் வந்து அடமானம் வச்சேன், நகையெல்லாம் அடமானம் வச்சேன், கோடி ரூபாய் வந்து நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன் போராட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வச்சு எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக அங்கே எல்லாருமே அடி வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல முக்கியமான நபர்கள்லாம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. மிரட்டப்பட்டுட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. சரி இதெல்லாம் பழைய கதை. அதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் ஆகிட்டார் அவர். அதே மாதிரி யாராவது உதவி செய்கிறாங்க அப்படின்னா வந்து அதை காட்டுறாங்க வீடியோவில் அப்படின்னா அதை நம்ம என்கரேஜே பண்ணக்கூடாது. அதுக்கு சரி என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதோட பெருசாக வந்து அவங்கள மெய் சிலிர்த்து போயிட்டு இது வல்லவா மனிதம், இவன் தான் ஹீரோ, பாலா மாதிரி இருக்கணும், மனுஷனா பாலா தான், தனக்கு இல்லாமல் செய்கிறான் பார்த்தியா, இந்த மாதிரி யாருக்கா மனசு வருமானு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் க்ளோரிஃபை பண்ணி மக்கள்லாம் ஒரு மாஸ் க்ரௌடு பின்னாடி போகிறப்போ வந்து அதை இன்னும் பயன்படுத்திக்கிட்டு அவர் வந்து பல ஷூட்டிங் அது மாதிரி வந்து பண்ணுறாரு. இது வந்து கடைசியாக ஒரு 2.5 வருஷமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு பேசிக்காக வந்து அவருன்னு இல்லைங்க, இதுக்கு முன்னாடி யார் அப்படி பண்ணலாம் ஒருத்தன் இருப்பான், பார்க்கறதுக்கே கொடூரமாக மாடு மாதிரி இருக்காங்க. அவர் பொண்ணை வந்து கூட லவ் பண்ணுற பொண்ணை அடித்து மூஞ்செல்லாம் வந்து வீங்க வச்சுட்டான். அதுக்கப்புறம் ரோட்டில் இருக்க வந்து யாசகம் கேட்கக்கூடிய குழந்தைகள், ரோட்டில் இருக்க குழந்தைங்களாம் கூப்பிட்டு போயிட்டு பீட்சா கடையில் பீட்சா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு அதை வீடியோ பண்ணுறான். அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் அவனை புகழ்றதுக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ரகரகமாக மட்டும் சொல்ல முடியாது. இன்னும் சில யூடியூபர்கள் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே வந்து பரிசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காரில் இருந்தே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் என்ன எப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணி திட்டெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ பேசிக்காக நீ வந்து ஒரு விஷயம் கொடுக்குற அப்படின்னா நான் இந்த மாதிரி பண்ணேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லலாம். அதுவே வந்து நான் எனக்கு விருப்பம் இல்லை. அட்லீஸ்ட் உனக்கு நான் சொல்லிட்டு அந்த கொடுக்கறத வந்து நீ படம் பிடிக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. அந்த அனாதை ஆசிரமத்துக்குலாம் ஆதரவற்ற குழந்தைங்கள்லாம் இருக்கிற இடத்துல போயிட்டு அந்த கேக்லாம் நிறைய பேர் வெட்டி கொண்டாடுவாங்க. அதுவும் ரொம்ப தப்பு. ஏன்னா நீங்கள் போயிட்டு அங்கே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றது வேறு, அது சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே போயிட்டு கேக் வெட்டி அங்கே டப்புன்னு அடிச்சு கொண்டாடி, இது ரீசெண்டாக ஒரு பெரிய ஃபேமஸ் யூடியூபர் கூட போன வருஷம் பண்ணார். அவங்க காதலியோட போய் யாருன்னு தொடர்ந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியும். இதெல்லாமே முற்றிலுமா தப்பு. நான் அதை செய்கிறேன் நீ காமிச்சாலே அது செஞ்சதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். நீ அல்ப மாதிரி அதை வந்து காமிக்கிற அப்படின்னா இந்த எப்படி சொல்கிறது, சரி ரொம்ப டீசெண்டான வார்த்தை யூஸ் பண்ணு பார்க்குறேன், அரமெண்டல் மாதிரி உடனே வந்து அதை க்ளோரிஃபை பண்ணி எல்லாருமே வந்து பாராட்டுது. இது போய் நம்ம எதாவது சொன்னோம் கேட்டோம் அப்படின்னா வந்து இது பொறாமை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன எனக்கு என்னையா பொறாமை இருக்குது? ஒருத்தர் நல்லது செய்கிறாரு அப்படின்னா அதை படம் பிடிக்காமல் பண்ணால் கண்டிப்பாக செவி வழியாக அது வந்து நம்மளை வந்து சேரும். அவன் உதவி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி இப்போது நான் ஒரு டேரக்டர், அவர் பேரை சொல்ல முடியல, ஏன்னா எல்லாருமே அவர் நோக்கி வந்து போயிடுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் சைல்டு, ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டாக இருக்கவங்களுக்குலாம் வந்து வேலை வாங்கி கொடுக்குறதே அவரோட வேலையாக வச்சுருக்காரு, சைடில் செய்கிறாரு. இது வந்து நான் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் அவங்ககிட்ட ஒரு ஹெல்ப்னு கேட்குறப்ப டேரக்டரே அதான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வெளில சொல்லுங்க. ரொம்ப ஃபேமஸான டேரக்டர் ப்ளஸ் ஆக்டிங்கும் பண்ணுவார். இந்த ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் அடல்ட் ஆகிட்டோன்னா வேலை யாரும் தரமாட்டாங்களா, பட் அவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாங்கி தராரு. இன்னைக்கு வரைக்கும் வெளில சொன்னதே இல்லை. அதுக்காக அவர் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எனக்கு பிடிக்குமா, அவர் தூக்கி கொண்டு மாட்டேன், பட் உதவினா இதுதான் செய்யணும். அவர் என்ன ரீசனுக்காக அப்படி செய்கிறாருன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயம் அவரை வந்து பாதிச்சிருக்கு. இந்த மாதிரி ஹெல்ப் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பண்ணிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரியும். சரியா, நம்மளே லைஃப்பில் ஏதாவது ஒரு 10 பேருக்கு உதவி செஞ்சுருந்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் அதை வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் போது சொல்லியிருக்கலாமே தவிர்த்து யாருக்குமே அது தெரிய போகிறதில்ல. இட்ஸ் கோயிங் டு டை வித் மீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்படி தான் உதவி இருக்கணும். அது உன் மனசுக்குள்ளே வந்து உன்னை வந்து குட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக உதவி நீ செஞ்ச அப்படின்னு நீ நினச்சா போதும். மற்றபடி நீ வந்து எப்போ அதை டாக்குமெண்ட் பண்ணி வெளில கொண்டு போய் காட்டுறியோ, அதுவும் எதர்ச்சியாக கேமரா வச்சா மாதிரி எதர்ச்சியாக நடந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர் ஷூட்லாம் பண்ணி காட்டுறியோ, அப்போவே நீ சந்தேகத்துக்குரிய ஒரு ஆளாக தான் என் மனசில் பதிவேன். உன் மனசில் உன் மூலையில் எப்படி பதிவான்னு தெரியாது, எனக்கு அப்படி தான் வந்து பார்க்குறேன். அதை தாண்டி இவர் வந்து இவரோட படம் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அதை குறித்து நான் பேசுகிறப்போ, என்னோட சேனலில் பேசுகிறப்ப சின்ன படங்களை வளர விடுங்க, அதுங்களுக்கும் ஸ்க்ரீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் நான் ஆண்டகனைஸ் பண்ணியே பேசல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன படங்களும் வரணும் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டர்லாம் அதை பண்ணணும். இந்த நேரத்தில் பாலாவோட படத்துக்கு இப்படி ஆயிருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் எல்லாருக்கும் உதவி பண்ணுற மேட்டரை பற்றி இன்னொரு நாள் பேசலாம்னு சொல்லி வச்சுருந்தேன். அந்த இன்னொரு நாள் வந்து உங்களோட சேனலில் வரும்னு எதிர்பார்க்கல. ஸோ இவர் இதில் இன்னொரு ஒன்று அவரை எக்ஸ்போஸ் பண்ண இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் உண்டான நம்பர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஆர்டிஓக்கே கால் பண்ணி அந்த நம்பர்ஸ்லாம் ஃபேக் அப்படின்ட்டு இருக்கிறப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்கும். அமெரிக்கா லெவலில் தொடர்பு இருக்கோ இல்லையோ, உள்ளூர் லெவலில் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து தோணுதுன்னு ரொம்ப நாளாக இருந்துச்சு. நானே என் நண்பர்கள்லாம் வந்து இதில் ஏதோ இருக்கிறா ஒரு நாள் வெளில வரும்னு சொல்லிட்டு இப்போ இது வெளில வரது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
நம்ம பேசிட்டு இருக்கும்போது வந்து என்னெல்லாம் பெரிய ஆளா எல்லாம் நினைக்கிறாங்க, நான் கிளினிக் வந்து கஷ்டப்பட்டு தான் கட்டியிருக்கேன், ராப்பகலாம் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி ஏன் ஹாஸ்பிட்டல் சொன்னாருன்னு தெரியல. எல்லாமே கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட். இன்னொன்று நிறைய பேர் வந்து சில பேர் கோச்சிப்பாங்க. ஒரு அரசியல் தலைவர் அவர் யாரை பாராட்டுறதுனாலும் வந்து அப்படியே வந்து அளவில்லாமல் பாராட்டுவார். அதுக்கு வந்து பாராட்டுறதுக்கு அளவே இருக்கு. அன்பை காட்டுறதுல அண்ணனை வந்து அடிச்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் பாலாவை பற்றி ஏதோ ஒரு விழான்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு வந்து பாலா தான் மனுஷன், மற்றவங்களாம் மனுஷங்களே இல்லை, 5 அறிவு ஜீவன்கள் அப்படிங்கிற லெவலுக்கு பேசிட்டு வந்துட்டாரு. அதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு வந்து அவர் யார் இப்போ இன்னைக்கு வந்து காமெடி கண்டென்ட்டாக வந்து மாறி இருக்காரு. காசு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியுமா? நீங்கள் போயிட்டு எல்லாருமே ப்ரொமோட் பண்ணுறது. ஏன்னா ஒரு நல்லது செய்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கானா அவன் போய் ப்ரொமோட் பண்ணிட்டா அந்த பாதி நல்லது நம்ம மேலே வரும். பாலாக்கு சப்போர்ட் பண்ணுறதால நம்மளையும் நல்லவன்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி பல பேர் இருக்காங்க. என்ன பண்ணுறது? ஸோ அவங்கெல்லாம் இன்றைக்கி முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுப்பாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம இது வந்து ரொம்ப கடுமையான விமர்சனமாக சொல்லலை. ஒருத்தங்க நீங்கள் வந்து இது மாதிரி தூக்கி பிடிச்சி பேசுறீங்க அப்படின்னா வந்து ஒருத்தன் கேமரா வச்சு ஹெல்ப் பண்ணுறான், அதை நீங்கள் வந்து க்ளோரிஃபை பண்ணி பேசுகிறேன்னா அதை பார்த்து இன்னும் 10 பேர் கேமரா வச்சு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை வந்து நான் நாளைக்கு போய் சொல்லி காட்டிட்டேன் அப்படின்னாலே நீங்கள் எங்கிட்ட பேசுங்களா, சரி வருண் கிட்ட ஹெல்ப்பே வாங்காமல் வந்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதை நான் ரெக்கார்டே பண்ணுறேன்றப்போ அந்த நிற்கிற நபர்களையும் நான் வந்து கேள்வி கேட்குறேன். உங்களோட சுயமரியாதை வந்து எங்கே போச்சு? சரி, மேபி உங்களோட பாவர்ட்டி, உங்களோட பசியாக இருக்கலாம், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், உதவி வாங்கிட்டு போய் நம்ம லைஃப்பை பார்க்கலாம் ஒரு வீடியோ தான் அப்படின்னு நினைக்கலாம். பட் அது இன்றைக்குமே காலங்காலமாக இருக்க போகுது. ஸோ உதவி பெறுபவர்களும் இந்த மாதிரி வந்து யாராவது நம்மளை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுன்னு என்கரேஜ் பண்ணக்கூடாது. இது பாலா அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபேமஸாக போயிட்டு இருக்கனால அவர் வச்சு பேசிகிட்டு இருக்கோம். மற்றபடி வந்து இந்த ட்ரெண்டே வந்து ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறது நான் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து கேமரா வச்சு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவெல்லாம் கலாய்க்கணும், அதெல்லாம் ட்ரால் மெட்டீரியல்லாம் வந்து மாற்றணும். இதனால் வந்து எத்தனை பேர் நம்மளை வந்து கோவப்பட்டாலும் பரவாயில்ல. இதை தாண்டி அவர் வந்து சர்வதேச லெவலில் ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் கூட தொடர்பு வச்சிருக்காரு, இங்கே இருக்கிற ஏதோ ஒரு அமைப்பு கூட ட்ரஸ்ட்டில் வந்து டாக்ஸ் எவேஷன் யாரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போல்லாம் நான் சொல்ல, அது தெரிஞ்சு அதை பற்றியும் தெரியுமா வந்து பேசுவோம். பட் இந்த விஷயம் எனக்கு இதில் வந்து பிடிக்கல அப்படின்னு தான் சொன்னேன். கண்டிப்பா இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவரு சில ஹவாலா கேங் கூட எல்லாம் தொடர்புல இருக்காரு அப்படின்னாலும் அந்த மணி எல்லாத்தையுமே இவருக்கு கொடுத்து இவங்க யூஸ் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது டிரான்ஸ்ஃபர் ஆகுறது எப்படி ஆகும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இல்ல ப்ரோ. ஸோ அது எப்படி? அதுக்கெல்லாம் பல வழிகள் இருக்குங்க. இன்னைக்கு என்ன எலெக்ஷன் காசு கொடுக்க போறாங்களே, அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்லாம் எப்படி ஆகுது? ஸோ இதுக்கெல்லாம் பல வழிகள் இருக்கு. பட் இந்த ஆங்கிள் தான் நம்ம பார்க்கணும். அவரை வந்து ஏதோ ஒரு அஜெண்டாக்காக ஒரு நாள் வளர்த்து விட்டு அதற்கப்புறம் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ண போறாங்களா? குறிப்பா பிஜேபியில் அது மாதிரி பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆக்டிங் விட்டு வந்து சமூக சேவைலாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பிஜேபியில் ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்துல இருந்து கட்சி பணிகள் செய்ய ஆரம்பிச்சுவாங்க. இந்த மாதிரி வந்து பிஜேபின்னு சொல்ல, இந்த மாதிரி ஏதோ ஒரு கட்சியோ இல்லை அமைப்போ இல்லை யாரோ ஒருத்தங்க அவங்களோட அஜெண்டாக்காக இவரை வளர்த்து விட்டு அதை வந்து காரியம் சாதிச்சிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நிறைய பேர் அந்த அர்ஷத் சாய், சோனு சூடு, அப்புறம் நேபாள் கலவரத்தில் வந்து ஒருத்தங்க யூஸ் பண்ணப்பட்டாங்க. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து பல பேர் வந்து பண்ணுவாங்க. இது சில நாடுகள் பண்ணுவோம், இல்லை சில என்ஜிஓஸ் வந்து பண்ணுவாங்க அவங்களோட ஒரு குறிப்பிட்ட ரீசனுக்காக. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் நியூக்ளியர் பிளான்ட் வரணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாட்டிலேருந்து ஏதோ ஒரு அமைப்பை வந்து யூஸ் பண்ணி அதுக்கு சில பிரச்சாரங்கள்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். அது வரக்கூடாதுன்னு வேற ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரிக்கு எதிராக நம்மளோட நாட்டில் அதை வந்து நடத்திட்டு இருப்பாங்க. இது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஃபாரின் எகெயின்ஸ்டாக நம்ம வந்து போராடிட்டு இருப்போம். பட் நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம வந்து தன்னிச்சையாக பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து நம்மளுக்கோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம்னு சொல்லிட்டு. பட் வேற யாரும் ஏக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரிலாம் தொடர்ந்து காலகட்டமாக நடந்து தான் இருக்குது. சரி, இதெல்லாம் புதுசு இல்லை. இந்த டெக்னிக் ரொம்ப வந்து பழசு. இன்னைக்கு இன்டர்நெட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நபர்கள் நீங்கள் ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துடலாம். சோனு சூத் இருந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பெரிய பூமில் இல்லை. பட் இப்போ வந்து நீங்கள் எதாவது செய்றீங்க நல்லது கேட்டதுன்னா அதை 4 பேர் வந்து ஈஸியாக பார்த்துடுறாங்க. அதனால் யார் இவருக்கு பின்னாடி இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இதற்கு மேலே வந்து எல்லாருமே கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு நான் ராப்பகலாக உழைச்சேன் அப்படின்னு சொல்கிறவர் மற்ற குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்லணும். அந்த நம்பர் காசு எப்படி வந்தது, அண்ட் இப்போ இந்த இன்கம் டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்களா, அந்த மாதிரி பல கேள்விகள்லாம் வந்து எழுது. ஸோ இதில் நிறைய மர்மங்கள் இருக்குது. அது தெரியாமல் நம்ம வந்து இப்படி தான் அடிச்சு எதுவும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவர் இப்போ வரைக்கும் உதவி பண்ணியிருக்க அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 50 கோடி பக்கமாக வருது. ஏன்னா அவர் இப்போ தான் படங்களே நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட 50 கோடி அப்படின்ற ஒரு விஷயமே வந்துட்டு எப்படி வந்திருக்கும் அப்படின்ட்டு கொஸ்டின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஹர்ஷா சாயை தான் வந்து இவர் ரிப்ளிகேட் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்துட்டு கை நிறையா சூட்கேஸ் ஃபுல்லாக பணத்தை எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இது பண்ணிருப்பாரு. ஆல்மோஸ்ட் அதேதான். ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் எங்கன்ட்டே தெரியல. ஏன்னா அப்படியே மொத்தமா ஒரு அஜெண்டா ஒரு மிஷன் இருக்குல்ல, அந்த மிஷன் முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் எல்லாமே போயிடுவாங்க. ஏன்னா தனிப்பட்ட முறையிலையும் அவங்க செட்டில் ஆயிருப்பாங்க. இவ்வளோ பேருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மீடியேட்டரா நீங்க இருக்கீங்கன்னா உங்க லைஃபை செட்டில் பண்ணி தான் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால அவங்களோட மிஷன் முடிஞ்சு எதுக்குடா நான் போயிட்டு லைம்லைட்டை காட்டிட்டு என் சொத்தை நான் காப்பாற்றிக்கிறேன், அதான் சம்பாரிச்சோன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ இது ஒரு பேட்டர்ன் தான். அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். பல மர்மங்கள் இருக்கதாமா செய்து இருக்கலே ஒன் ஆஃப் த ஏழை முதல்வர் தான் வாழ்கிற ஆட்சி செய்கிற நாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அவர் போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா உலகந்த கார். அது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு யாராலையும் இன்றைக்கி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியாது.
பல மர்மங்கள் இன்னும் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால அதற்கான பதில்கள் என்கிட்ட இல்லைம்மா. என்னதான் பாலாவை வந்துட்டு ஒரு பக்கம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ரூஃப் ரீதியா வந்துட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு சப்போர்ட்டர்ஸும் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்துட்டு நீங்க எல்லாம் அவர் வேணும்னே சொல்றீங்க, அவரோட கெரியரை வந்துட்டு காலி பண்றதுக்காக இந்த மாதிரி ஃபேக்காலாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை கேட்குறப்போ என்ன உங்களுக்கு கெரியர் காலி பண்றதுக்கு? அவர் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல வந்துட்டு அவர் இந்த மாதிரி எல்லாமே பொய்யா பண்றாரு, நிறைய அவாலா கேங் கூட வந்துட்டு அவருக்கு தொடர்பு இருக்கு, அந்த பணத்துல தான் பண்றாரு. நீங்க அவர் மேல ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 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 வெறுப்புல பண்றீங்க, அவர் மட்டும் இப்படி போறாரு பண்றாரு அப்படின்றதுனால நான் என்ன சொல்றாங்க. சொல்றேன், இப்போ கூட ஒன்றும் இல்லை, பாலா அவர்கள் தொடர்ந்து வேலை செய்யட்டும், ராப்பகலா 3 ஷிஃப்ட் கூட வேலை செய்யட்டும், தொடர்ந்து அவரோட காசை வந்து கொடுத்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம். அதில் இனிமேல் வந்து உண்மையாக அவர் பண்ண போறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கேமரா வச்சு பப்ளிசிட்டி பண்ண இனிமேல் பண்ணாமல் போயிட்டாருன்னா கூட இனிமேல் யாராவது பாலா என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய உதவி வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் செய்திகளாக வந்து சேர்ந்துடும். அவரோட உழைப்பின் பேரில் அவர் சொன்ன மாதிரி அவர் தான் சொன்னார், உழைச்ச காசுன்னு ட்ரஸ்ட்லேருந்து வாங்கிட்டு தான் சொன்னால் யாரும் உங்களை வந்து தப்பாக நினச்சிக்க போகிறதில்ல. ஏன் உழைச்ச காசுன்னு இப்பயும் அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து அவர் வந்து உண்மையாக பண்ண போறாரு அப்படின்னா யாருமே ஒரு கேள்வி கேட்க போகிறது முடியாது. அவரோட கேரியர் யாரெல்லாம் அழிக்க முடியாது. அவர் கஷ்டப்பட்டு வந்தவர், அவரோட திறமை மூலியமா வந்தவர். பாலா நம்மளுக்கு என்ன காசு கொடுக்குறவரா தெரியும், காமெடி பண்ணுறவரான்னு தெரியும். அப்படிலாம் நிறைய பண்ணியிருக்காரு. குக் வித் கோமாளிலையும் சரி, அதுக்கு முன்னாடி கலக்கு போது எல்லாம் எல்லாமே பண்ணியிருக்காரு, நிறைய ஷோஸில் பண்ணியிருக்காரு. அவரோட உழைப்பு அதில் யாராலையும் கேட்க, அவர் ஃபேமஸ் ஆகிட்டாரு. இனிமேல் அவர் வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை டல் அடிக்கவே முடியாது. படம் கூட ஒன்று வந்து பண்ணிட்டாரு. பட் தொடர்ந்து அவரோட உழைப்பில் வந்து உண்மையாக ஹெல்ப் பண்ணுறது, பப்ளிசிட்டி பண்ணோம்னா யாருமே அதை பற்றி கேள்வி கேட்க போகிறதில்ல. இன்ஃபேக்ட் அவர் வந்து ஐயோ பாலா பற்றி நம்ம தப்பாக பேசிட்டோம், இந்த எபிசோட் டிலீட் பண்ணுங்க நாளைக்கே நான் வந்து கேட்பேன், அப்போனா பார்த்துக்கோங்க. ஸோ பாலா நாளைக்கு எப்படி இருக்க போறாருன்ற பொறுத்து தான் இருக்குது. குறிப்பாக அவர் மேலே வச்சிருக்க குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்ற பொறுத்து தான். மற்றபடி அவர் மேலே என்ன வெறுப்பு இருக்குது? அவர் நல்லா இருந்தாலும் சரி, இல்லை நல்லா இல்லாமல் போயிட்டாலும் நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றம் இருக்க போகுது? பொதுவாக இதை பார்த்து இப்படி ஒரு ட்ரெண்ட் உருவாது. ப்ளஸ் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கான்ட்ராடிக்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால தானே இது ஒரு விஷயம் வந்தோன்னு பேசுகிறோம். நம்ம பிரேக் பண்ணல, ஒருத்தர் வந்து பிரேக் பண்ணாரு, அந்த காணொலியை வந்து பல லட்சம் பேர் வந்து பார்த்துருக்காங்க, இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டாப்பிக்காக அதை கேட்குறப்ப தான் நம்ம இதை பற்றி பேசுவோம். மற்றபடி வந்து அவரை என்றைக்குமே அவர் தனிப்பட்ட காழ்ப்பு அவர் மேலே இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் மேலே என்ன காழ்ப்பு இருக்கணும்? அவர் வந்து கஷ்டப்பட்டு வந்து நம்ம பார்த்து ஒரு காமெடியை இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறாரு, அவரோட லைஃப்பை கம்ஃபர்டபுளாக வாழ்றாரு. இதை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் தான் ஆகணும், பார்த்து பொறாமலாம் படக்கூடாது. இந்த ஃபிலாந்த்ரஃபி, அதாவது இந்த குடுக்கல் வள்ளலாக தன்னை காட்டிக்கிறப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சர்ச்சைகள் ஏற்படுத்தியிருக்கிறதுனால இது ஒரு பேசுபொருளாமல் இருக்குது, அவ்வளோ. இன்னொரு பக்கம் வந்துட்டு பாலாவை போலீஸ்லாம் வந்துட்டு கண்காணிக்கணும், அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எங்கே தான் போய் முடியும் ப்ரோ? இல்லை, கண்டிப்பாக இதுக்கு விடை வந்து தெரிய தான் போகுது. இனிமேல் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து முழுசாக மறைக்க முடியாது. இது வந்து நம்ம பேசு பொருளாக கண்டிப்பாக ஆகாமல் போவோம். ஏன்னா அடுத்த வாரம் வேறு ஏதாவது விஷயம் வரும், வேறு எதாவது பற்றி நம்ம பேச தான் போகிறோம். ஆனால் இது எல்லாருமே இனிமேல் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த பேட்டர்னை வந்து எல்லாருமே நோட் பண்ணிருவாங்க. நாளைக்கு யாராவது இந்த மாதிரி திருப்பியும் கொடுக்கறதுக்கு வராங்க, பப்ளிசிட்டி டக்குன்னு வந்து ஃபேமஸ் ஆகிறாங்க அப்படின்னா வந்து அவங்க எல்லாமே உடனே நோட் பண்ணுவாங்க. எல்லாருமே இன்னைக்கு 100 பேர் வந்து கண்மூடித்தனமாக புகழ்ந்தாங்கல்ல, இனிமேல் 100 பேர் அப்படி புகழ மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 பேர் கேள்வி கேட்பாங்க. அது வந்து இருக்கும், ஒரு அவேர்னஸ் மூலிமா வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவரே இதை எப்படி பண்ணார் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இல்லைனா கூட எனக்கே ஒரு நாள் தெரியும். அது வந்து குட்டு வந்து வெளிப்படும். கண்டிப்பா அவரா வந்துட்டு ஒரு விளக்கம் கொடுத்தாதான் இது வந்துட்டு சரியான முறையில் நல்லது செய்யறான். ஒருத்த மேல தப்பே இல்லை, அவன் எதுவுமே தப்பான வகையில சம்பாதிக்கல, நல்லது செய்யறானாலே அவனுக்கே எதிரிங்க இருப்பாங்க. சரி, அவனை எப்படி தப்பா காட்டலான்னு இருப்பாங்க. அப்படி அந்த வகையில இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் இவரை பத்தி இல்லைங்கிறனால இதுல வேற எவனோ ஒருத்தன் வந்து பயன்படுறவன் வாய்மூட்டு இருப்பான். இல்லை இதன் மூலியமா வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு எவனோ ஒரு சரியான தரவுகளை வச்சுட்டு இருப்பான்ல, அதை எக்ஸ்போஸ் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா இவர் மூலியமா நடக்கிறது நன்மையா இருந்தால் மட்டும் பரவாயில்ல, இது மூலியமா தீமை நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பா ஹில் பி எக்ஸ்போஸ். இது என்னைக்குமே எல்லாம் வந்து பதிஞ்சுலாம் இருக்காது. கண்டிப்பா அவரா வந்து சொன்னாதான் தெரியும். சீக்கிரமே இதுக்கு ஒரு வந்துட்டு தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்மளாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி வாய்ப்பு.